ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்கேட்டரிங் லென்த்து, எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபேஸ் ஷிஃப்ட்டு, அதுக்கப்புறம் போன் அப்ராக்சிமேஷன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கேட்டரிங் லென்த்து இதில் வந்து ஈக்குவேஷன் மெயினாக என்ன இருக்கும் அப்படின்னா, இதை நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதான். F0 தீட்டா அப்படின்றது 1/k எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் I del 0 sin del 0. இதில் ஸ்கேட்டரிங் லென்த் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, மைனஸ் எஃப் ஆஃப் தீட்டா ஆஸ் E tends to 0 அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்கேட்டரிங் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்மால் லெட்டர் ஏனால ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதை ஏ அப்போ என்ன வரும் ஸ்கேட்டரிங் லென்த்னு பார்த்தீங்கன்னா 1/k எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் I del 0 sin del 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது இல்லாமல் ஜீரோ எனர்ஜி கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா, இதில் ஜீரோ எனர்ஜி கிராஸ் செக்ஷன் சிக்மா ஜீரோன்றது 4πa² அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ V of R வந்து பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா, இந்த டெல்டா நாட் வந்து பார்க்கும்போது வில் பி வெரி ஸ்மாலாக இருக்கும். பொட்டன்ஷியல் வீக்காக இருக்குது அப்படின்னா del 0 என்னவா இருக்கும் அப்படின்னா வெரி ஸ்மாலாக இருக்கும். which makes அந்த எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம் இருக்குல்ல I del 0 அப்படின்ற டேர்ம் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 இருக்கும். sin del 0 வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு del 0 இருக்கும். ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் E tends to 0 minus del 0 divided by k அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் ஜீரோ எனர்ஜி லிமிட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா 0 ஈக்குவல் டு மைனஸ் கேஏ அப்படின்றது ஜீரோ எனர்ஜி லிமிட். ஸோ இதுதான் ஸ்கேட்டரிங் லென்த். ஸ்கேட்டரிங் லென்த்னா மைனஸ் எஃப் ஆஃப் தீட்டா as E tends to 0னா அது ஸ்கேட்டரிங் லென்த்னு சொல்கிறோம். ஸோ ஸ்கேட்டரிங் லென்த்தோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் ஃபார் பேஸ் ஷிஃப்ட்ஸ். இல்லை ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா k sin del L equal to 2 mu by h cross square 0 to infinity V of R U1 KR V1 KR dr. இதுதான் வந்து இதில் இருக்க ஃபர்ஸ்ட் மெயின் ஈக்குவேஷன். இதில் sin del L அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கும் sin del L வேல்யூ. அதே மாதிரி at high energies for weak potential, the phase shift வந்து பார்த்தீங்கன்னா the phase shifts are small அப்படியா இருக்கும். high energies for weak potentialக்கு the phase shift எப்படி இருக்கும்னா ஸ்மாலராக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது V1 KRக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லாட்டி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு JLKRக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கணும். இதில் JLKR அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை டிவைடட் பை 2KR the whole power 1/2 JL plus 1/2 KR. sin del L என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இதை del Lன்னு எழுதலாம், minus 2 mu by h cross squared வரும், 0 to infinity VR JL squared KR R squared TR அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பான் அப்ராக்சிமேஷன் ஈக்குவேஷன், பான் அப்ராக்சிமேஷன் எக்ஸ்பிரஷன். இது பான் அப்ராக்சிமேஷன் எக்ஸ்பிரஷன் ஃபார் பேஸ் ஷிஃப்ட்டுக்கு. இது வந்து திஸ் இஸ் ஒன்லி ஃபார் வீக் பொட்டன்ஷியல் மட்டும்தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் வீக் பொட்டன்ஷியல். இதில் இது இல்லாமல் என்ன இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்னா, அட்ராக்டிவ் பொட்டன்ஷியல், ரிப்பல்சிவ் பொட்டன்ஷியல்னு 2 இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈக்குவேஷன் இல்லாமல் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்ராக்டிவ் பொட்டன்ஷியல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பல்சிவ் பொட்டன்ஷியல். இப்போ அட்ராக்டிவ் பொட்டன்ஷியல், ரிப்பல்சிவ் பொட்டன்ஷியலில் V0 வந்து V வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்குது அப்படின்னா இட் லீட்ஸ் பாசிட்டிவ் பேஸ் ஷிஃப்ட். இதுவே V வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் இருந்தால் நெகட்டிவ் பேஸ் ஷிஃப்டாக இருக்கும். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் பேஸ் ஷிஃப்ட்டுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். பான் அப்ராக்சிமேஷன் எக்ஸ்பிரஷன் ஃபார் பேஸ் ஷிஃப்ட் என்ன,
அட்ராக்டிவ் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், ரிபல்சிவ் பொட்டன்ஷியலுக்கு எப்படி இருக்கும், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் வீக் பொட்டன்ஷியல் அப்படின்றது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் ஈக்குவேஷன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஈக்குவேஷன் டெல்டா ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் psi of s equal to u of r psi of r is equal to minus rho r. இது வந்து பார்த்தீங்கன்னா in homogeneous term, இந்த homogeneous termல இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக டிபெண்ட்ஸ் அப்பான் psi of r. இந்த psi of r வந்து நம்ம இது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹோமோஜினஸ் டேர்மில் மெயினாக டிபெண்ட் பண்ணியிருக்குது வேவ் ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த சொல்யூஷன் எப்படி அப்ளைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிரீன் ஃபங்க்ஷன் மெத்தட் தான் இதில் யூஸ் பண்ணுறோம். கிரீன்ஸ் ஃபங்க்ஷன் மெத்தட் தான் இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து வேவ் ஃபங்க்ஷன் வந்து ஸ்கேட்டரிங் வேவ் என்ன வரும்னா இப்படி எக்ஸ்பிரஷன் வரும், ஆர் ஆர் டேஸ் ரோ ஆர் டேஸ் டி டவு டேஷ்னு வரும். இல்லை ஜி கிரீன் ஃபங்க்ஷன் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் minus exponential of ik modulus of r dash divided by 4k modulus of r minus r dash அப்படின்ட்டு வரும். ஸோ wave function வந்து ஸ்கேட்டர் வேவ் கால்குலேட் பண்ணணும்னா இதை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். ஸோ அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டம், இந்த சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டம் the momentum k dash, momentum வந்து k dash of the elastically scattered particle, elastically scattered particle உடைய momentum வந்து பார்த்தீங்கன்னா k dash. இது வந்து பார்த்தீங்கன்னா equal in magnitude இருக்கும். yes, equal in magnitude to the momentum of the incident particle, momentum of the incident particle. அதோட மொமெண்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கேன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். அது கே டேஷ், இது கே அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ கே டேஷ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே என் கேப்பாக இருக்கும். ஸோ கே மாடுலஸ் ஆஃப் ஆர் மைனஸ் ஆர் டேஷ் மட்டும் என்ன வரும் நான் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு இதை மாதிரி வரும். ஆர் டேஷ் இஸ் ஈக்குவல் டு கேஆர் மைனஸ் கே டேஷ் ஆர் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த ஈக்குவேஷனில் அப்படி இருக்கு. ஸோ கே மாடுலஸ் ஆஃப் ஆர் மைனஸ் ஆர் டேஷ்ன்றது இது. ஸோ வந்து வேவ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆர் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவாக இருந்தால் எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் ஐ கேஆர் மைனஸ் 1/4 பை எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் ஐ கேஆர் மைனஸ் கே டேஷ் ஆர் டேஷ் டிவைடட் பை ஆர் யூ ஆஃப் ஆர் டேஷ் சை ஆஃப் ஆர் டேஷ் டி டவ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து இன்டெக்ரல் ஈக்குவேஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டெக்ரல் ஈக்குவேஷன் for the wave function, wave function உடைய integral equation. so இது இல்லாம f of theta என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா minus 1/4 pi exponential of minus ik dash r dash u r dash psi of r dash d tau dash வரும். இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், from which differential scattering cross section, from which differential scattering cross section can be calculated. இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃபரன்ஷியல் ஸ்கேட்டரிங் கால்குலேஷன் cross section வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா தீட்டா. இது என்ன அப்படின்றது நம்ம இந்த ஈக்குவேஷன் வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தோம் லாஸ்ட் ஆஃப் எஃப் ஆஃப் தீட்டா அப்படின்றது ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். நான் அதை எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன மெயினாக தேவை அப்படின்னா வேவ் ஃபங்க்ஷன் சை ஆஃப் ஆர் டேஷ் அப்படின்றது வேணும். ஸோ இது வந்து பாண்ட் அப்ராக்சிமேஷனில் பார்க்க போகிறது. ஸோ பாண்ட் அப்ராக்சிமேஷனில் நான் எஃப் ஆஃப் தீட்டாவை எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன ரெக்வயர்ட் அப்படின்னா சை ஆஃப் ஆர் டேஷ் வந்து நம்மளுக்கு தேவை. அதே மாதிரி இதில் வந்து சை ஆஃப் ஆர் டேஷ்ன்னு இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் பாண்ட் அப்ராக்சிமேஷன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இன்டெக்ரல் எஃப் ஆஃப் தீட்டாக்குள்ளே வந்து இன்டெக்ரலில் இருக்கும் நம்மளுக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் ஐ கே டேஷ் ஆர் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எவாலுவேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாண்ட் அப்ராக்சிமேஷன், ஃபஸ்ட்டு பாண்ட் அப்ராக்சிமேஷன் இந்த இன்டெக்ரல் replaced by the incoming plane wave.
இ பவர் ஐ கே ஆர் டேஷ். அந்த இன்டெக்ரலில் வரும் நம்மளுக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் மைனஸ் ஐ கே டேஷ் ஆர் டேஷ்னு சொல்லி வரும். ஸோ ஃபஸ்ட்டு போன் அப்ராக்சிமேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த இன்டெக்ரலில் இருக்க டேர்ம் இந்த டேர்மை வந்து இன்கமிங் பிளேன் வேவாக நம்ம என்ன பண்ணுறோம்னா அதனால நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுனால ரீப்ளேஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு சை ஆஃப் ஆர் கிரியேட் ஆகுது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா செகண்ட் போன் அப்ராக்சிமேஷனை கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு போன் அப்ராக்சிமேஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா செகண்ட் போன் அப்ராக்சிமேஷனை இன்டெக்ரல் டேர்ம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சை ஆஃப் ஆர் என்ன அப்படின்றத நம்மளால கால்குலேட் பண்ணிக்க முடியும். இது வந்து செகண்ட் போன் அப்ராக்சிமேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா அதாவது எஃப் ஆஃப் தீட்டா அப்படின்றது -1/4π இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் இப்படி வரும். ஸோ இதே நான் ஃபர்தராக எழுதணும் அப்படின்னா இப்படி எழுதலாம் -2μ/h² sin QR dash divided by QR dash R dash square dr dash. இதுலேருந்து நான் என்ன பண்ணலாம்னா சிக்மா தீட்டா என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மொமெண்டம் ஆஃப் த இன்சிடென்ட் பார்ட்டிகளை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் வந்து இல்லை ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன்றது டிபெண்ட்ஸ் ஆன் தி momentum of the incident particle kh cross. அதே மாதிரி அந்த ஸ்கேட்டரிங் ஆங்கிளை டிபெண்ட் பண்ணியிருக்கும். தீட்டான்றது ஸ்கேட்டரிங் ஆங்கிள், அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். த்ரூ த காம்பினேஷன் q is equal to 2k sin theta by 2. ஸோ மெயினாக ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் மொமெண்டம் ஆஃப் த இன்சிடென்ட் பார்ட்டிகுலர் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஸ்கேட்டரிங் ஆங்கிளை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா காம்பினேஷன் அப்படின்னா Q வந்து 2k sin theta by 2 காம்பினேஷனில். ஸோஃபா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்கேட்டரிங் வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபேஸ் ஷிஃப்ட்டு, அதுக்கப்புறம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன், போன் அப்ராக்சிமேஷன் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.